தமிழ் அரசியல் கைதியாக 17 ஆண்டுகள் சிறையில் இருக்கும் ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளை பராமரித்து வந்த பேர்த்தியார் நேற்றைய தினம் காலமான நிலையில் ஆனந்த சுதாகரின் பிள்ளைகள் ஆதரவின்றி நிற்கதியில் உள்ளனர். கணவரின் பிரிவால் ஆனந்த சுதாகரின் மனைவி 2018ஆம் ஆண்டு நோயுற்ற நிலையில் மரணமானார். இதனால் அனாதரவாக நிற்கதியாக நின்ற பிள்ளைகளை வயதான காலத்திலும் பராமரித்து வந்த பேர்த்தியாரான கமலாம்மா நோயுற்ற நிலையில் கடந்த சில தினங்களாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு உயிரிழந்துள்ளார். தகப்பன் வந்தால் பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு போயிடுவேன், இவங்களும் விடுறாங்கள் இல்ல, தனது உறவினர்களிடம் அவர் கவலை வெளியிட்டதாக கூறப்படுகின்றது. ஆனந்த சுதாகரின் மனைவி உயிரிழந்த நிலையில் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள சிறைச்சாலை வாகனத்தில் ஆனந்த சுதாகரன் அழைத்து வரப்பட்டு மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்ல தயாரான போது அவரது மகளும் அப்பாவுடன் செல்ல போகிறேன் என கூறி சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய ஒளிப்படங்கள் ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பில் ஆனந்த சுதாகரனை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த போதும் இன்று வரை ஆனந்த சுதாகரன் விடுதலையின்றி சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தாயில்லாத நிலையில் தந்தையின் அரவணைப்புக்காக ஏங்கி தவிக்கும் ஆனந்த சுதாகரின் மகள் சங்கீதா ஜனாதிபதி அனுரகுமார அரசாங்கமாவது தனது தந்தையை விடுதலை செய்ய வேண்டும் என கடந்த சில மாதங்களின் முன்பு கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.